நாங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் படம் பண்ணி தானே நாங்கள் இந்த இடத்துக்கே வந்தோம். நீங்கள் இப்போ ஆக்சுவலாக பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குமா? விஜய் சார் கிட்டே சொல்லுவீங்களா சார்? இல்லை கேட்பீங்களா இந்த மாதிரி உங்கள் படம்? அவர் பாலிடிக்ஸ் பண்ணதுட்டு அவருக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. அப்படி நீங்கள் கூடவா? அவர் இலக்கை நோக்கி போயின்னு இருக்கிறார் இல்லையா? சரி, அந்த இலக்குக்கு நம்ம போய் சினிமா பற்றி பேச முடியும். என்ன காரணம்னா இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ கவலையில் இருந்தாங்க. என்னப்பா ஒரு பொங்கல், இந்த பொங்கல் தளபதி பொங்கல் அது கடைசி படம்னு நினச்சாங்க. பட் அதுக்கு பதிலாக இப்போ தெரிய வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு கடைசி படம் ரிலீஸ் ஆகலை, மற்ற படங்கள் ஆகுது. இல்லை அது வந்து அது ஒரு அதை தவிர்ப்போமே. அது வரதான் போகுது, கண்டிப்பாக வரதான் போகுது. சரி, ஓகே. உங்களுக்கு எதனால் இது மாதிரி சச்சின் இருந்துச்சு, இப்போ எந்த ஒரு இதுக்கு முன்னாடி கண்டு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க, டக்குன்னு திடீர்னு ரிலீஸ்க்கான காரணம்? இல்லை, எல்லா தேட்டருக்காரங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இப்போ நீ போகும்போது காமிக்கிறேன் பாரு, செங்கல்பட்டில் வந்து 80 தேட்டரு சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் பார்த்தோன்னா 60 தேட்டர். இந்த மாதிரி இதுவே பெரிய லெவலில். ஆனால் ஒரு பெரிய விஷயம் தானே எல்லா தேட்டருக்காரங்களும் விரும்புகிறாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் ஒரு பெரிய ஒரு சூப்பரில் சார். ஏன்னா ஒரு ரீரிலீஸ் படங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஃபுல்லாகும், அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகும். ஆனால் விஜய் சாரோட படங்கள் மட்டும் பார்க்கும்போது அது அந்த ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாகவே பயங்கர ஒரு இதுவாக. உங்களுக்கு அது எப்படி? இவ்வளோ வருஷம் நீங்கள் ஒரு பயணியராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கணிப்பு கணிச்சிருப்பீங்களா? இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு, எம்ஜிஆர் ஐயா படங்களுக்குலாம் இது ஆகும். இருந்தாலும் அந்த தெரிய ஆடியோ லான்ச் ஸ்பீச்லாம் சிலது பார்த்தோம் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து விஜய் சார் சில ஹிண்ட்லாம் கொடுத்துருந்தாரு, ஒரு மாதிரி மக்களுக்கு நல்லது இதெல்லாம் பேசியிருந்தார். ஸோ அப்போவே ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்டாரோன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதே போல் உங்களை பற்றி ஒரு சில விஷயம்லாம் பேசியிருப்பார். ஒரு புலி எப்படி மானை ஓடி துரத்தி பிடிக்குமோ அதே போல் வெற்றியை துரத்தி பிடிக்கிறது நம்ம கலைப்புலின்னு. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட்டில்? ஏன்னா துப்பாக்கி ஆடியோ லான்ச் ஸ்பீச்சும் சரி, ஸ்பீச்சும் சரி பயங்கர ஹிட்டு சார். அதாவது அவர் எப்பவுமே என் மேலே ஒரு மாறாத பாசம் இருக்கணும். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு குமுதம் விழான்னு நினைக்கிறேன், அதில் கூட சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அப்பா சார்ந்ததுக்கு அடுத்து நான் தான சார் தான் நினைக்கிறேன்னாரு. இல்லை பெரிய பாக்கியம் இல்லையா? ஓகே. படத்தில் வில்லனா மகேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பார். வந்து எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு ஏசான ஒரு டைரக்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி நீங்கள் சம்மதிச்சிங்க தானே அட்லீஸ்ட் சொல்லியிருப்பார். அது கரெக்டாக நீங்கள் ஒரு கணிச்சிருப்பீங்கள்ல, ஓகே மகேந்திரன் ஒரு வில்லனா போட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு. ஏன்னா ஒரு இது முழுக்க வந்து தம்பி அட்டி தான் காரணம். முதல்ல ஒரு பெரிய இன்னொரு இயக்குனர் தான் சொன்னார். யார் தெரிஞ்சுக்கலாமா? சும்மா சொல்லுங்க சார், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பாரதி ராஜா சொன்னார், வில்லனா பாரதி ராஜா நான் வில்லனா நடிக்க மாட்டேன்ட்டார். சரி, என்ன என்ன போய் வில்லனா நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவருடைய சாய்ஸில் 2 பேர் தான் இருந்தது. மகேந்திரன் சார், பாரதி ராஜா. ஆனால் மகேந்திர சாருக்கே தெரியாது நாங்கள் பாரதிராஜா கிட்ட பேசியிருக்கிறோன்றதே தெரியாது. ஆனால் அட்லி மாத்திரம் மகேந்திர சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோன்னா வரவேற்று உபசரித்து பண்ணார். ஏன்னா என் மீது அவருக்கு ரொம்ப மாறாத பாசம் பற்று. உதாரணத்துக்கு தையல்காரன் படம் வந்து அவர் தான் எனக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கொடுத்தது. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அந்த பழக்கம் இல்லாமல் அவருடைய சன் ஜானுக்கு வந்து சச்சின் படம் டைரக்ஷன் கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குச்சு. அந்த ஒரு மனசில் வச்சுன்னு நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், அது ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கு அட்லி வந்து உங்களை விரும்புகிறாரு, நீங்கள் வந்து அது ஒரு வில்லன் கேரக்டர் தான் இருக்கும், பட் ஆனால் பேசப்படும் அப்படின்னு. அப்போ கேட்டார், இந்த மாதிரி விஜய் ஒத்துக்கினாரான்னு. இல்லை, அவர் ஒப்புதல் இல்லாத நம்ம வர முடியாது சார், நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு. இதுவரையிலும் அதாவது ரொம்ப ஒரு உயரிய இசையமைப்பாளர் அவர் வந்து அவர் வந்து இந்த சாம்ராஜ்யம் ஆளக்கூடியவர். அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு, அவர் சம்மந்தப்பட்ட படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, பண்ண மாட்டேன்னு இருக்காரு. சரி சரி சரி. அதை சொல்லிட்டு கேட்டே நான் பண்ணலை. பட் ஆனால் எனக்கு நீங்கள் கேட்கும்போது என்னால் தவிர்க்க முடியாது. எங்கள் குடும்பத்துக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, எல்லா வகையிலுமே நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, அதான் நான் பண்ணுறேன்.